இறால் கிரேவி எப்படி பண்ணி பார்த்தலாமா? இறால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க நரம்பு எடுக்கணும். இல்லைனா அப்படியே சாப்பிட்டோன்னா ஒரு டைம் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ வந்து உள்ளே இருக்க நரம்பை மறக்காமல் எடுத்துருங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் பெஸ்ட்டுங்க, குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கேன். அதையும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்கன்னா அடி பிடிச்சிக்கும். பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அடி பிடிச்சிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வதங்கினதும் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி ஆட்டம் வேணும், அதனால் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதி வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துட்டப்புறம் வாஷ் பண்ணி வச்சு இறாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இறாலை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் கடைசியாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான இறால் கிரேவிங்க. யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. சாதத்துக்கெலாம் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.